ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளாஸ் 12 இன்டகிரேஷன் சாப்டர் 7ல் எக்ஸசைஸ் 7.1ல் ஃபஸ்ட்டு 18th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்னா இன்டகிரேஷன் ஓவர் சீக்கண்ட் எக்ஸ், ப்ராக்கெட்டுக்குள்ளே சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ்ஸு டேன் எக்ஸ், க்ளோஸ்டு ப்ராக்கெட் இன்ட்டு டிஎக்ஸ். இந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இது எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன் வந்து முதல்ல வந்து இந்த சீக்கண்ட் பவர் எக்ஸை வந்து நான் உள்ளே கொண்டு போகிறேன். இந்த சீக்கண்ட் பவர் எக்ஸ் வந்து இதுக்கும் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கு எனக்கு எப்படி மாறும் அப்படின்னா இன்டகிரேஷன் ஓவர் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ்ஸு சீக்கண்ட் எக்ஸு டேன் எக்ஸு வெளியில் வந்து டிஎக்ஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இன்டகிரேஷனும் டிஎக்ஸையும் தனித்தனியாக உள்ள அப்ளை பண்ணுறோம். இப்போ இன்டகிரேஷன் ஓவர் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸு டிஎக்ஸு ப்ளஸ்ஸு இன்டகிரேஷன் ஓவர் சீக்கண்ட் எக்ஸு டேன் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸு. இதான் என்னோட இன்டகிரேஷன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதோட ஆன்சர்ஸ் நமக்கு தெரியணும்ல. அதாவது இன்டகிரேஷன் ஓவர் சீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்க்கும் இன்டகிரேஷன் ஓவர் சீக்கண்ட் எக்ஸு டேன் எக்ஸ்க்கும் நமக்கு ஆன்சர் தெரியணும். அதுக்கு ஆன்சர் என்ன இருக்குன்னா இதை நம்ம வந்து இதோட ஃபார்முலா தான் நீங்கள் மகடிச்சுக்கணும் கண்டிப்பாக. பட் எப்படி வந்துச்சுன்னு ஒரு தான் சொல்லிடுறேன். எனக்கு முதல்ல வந்து இன்டகிரேஷன் ஓவர் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியணும். இதோட வேல்யூ வந்து ஆக்சுவலாக வந்து இந்த டிஃப்ரென்ஷியேஷனில் இருக்கும். டிஃப்ரென்ஷியேஷன் என்ன இருக்குன்னா நான் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டேன் எக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? இதை நான் வந்து டி பை டிஎக்ஸ் ஆஃப் டேன் எக்ஸை சைன் எக்ஸு டிவைடட் பை காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? இதுக்கு நீங்கள் இந்த அப்ளை பண்ண ஃபார்முலா வந்து குவாஷன்ட் ரூல், அதாவது டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ பை வி அப்படின்றது. கீழே வந்து வி ஸ்கொயர் போட்டுக்கணும், மேலே வி இன்ட்டு டியூ மைனஸ் ஆஃப் யூ இன்ட்டு டியூ. இதான் வந்து குவாஷன்ட் ரூல் ஃபார்முலா. அப்போ எனக்கு இங்கே கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் யூக்கு பதிலாக எனக்கு சைன் தீட்டா இருக்குது அண்ட் விக்கு பதிலாக காஸ் தீட்டா இருக்குது. அப்போ இந்த ரூல் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? இந்த விக்கு பதிலாக நான் காஸ் தீட்டா போட்டுக்கிறேன். அப்போ மேலே ஒரு காஸ் தீட்டா, இந்த டியூன்றது இந்த யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண நமக்கு அகைன் காஸ் தீட்டா தான் வரும். அப்போ காஸ் தீட்டாவா? ஓகே, எக்ஸில் இருக்குது. நான் எக்ஸ் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இதெல்லாம் எக்ஸில் இருக்குது. இப்போ சைன் எக்ஸு காஸ் எக்ஸு. காஸ் எக்ஸு மல்டிபிள் டு காஸ் எக்ஸு. இந்த ஃபார்முலா ஒரு மைனஸ் போடுறேன். மைனஸ் ஆஃப் அகைன் இங்கே ஒரு யூ இருக்குது. அப்போ யூன்றது நமக்கு சைன் எக்ஸு. போட்டாச்சு. அடுத்து டிவின்றது இந்த காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். காஸ் எக்ஸ் டிஃப்ரெண்ட் மைனஸ் சைன் எக்ஸ் வரும். அப்போ மைனஸ் ஆஃப் சைன் எக்ஸு. த ஹோல் டிவைடட் பை கீழே வி ஸ்கொயர்ன்றது காஸ் ஸ்கொயர் எக்ஸ். காஸ் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ். ஓகே. இப்போ நம்ம முதல்ல வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணால் இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். இங்கே 2 டைம் காஸ் இருக்குது. காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இங்கே 2 டைம் சைன் எக்ஸ் இருக்குது. சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு ஆயிரும். ஓகே. அப்போ என்னோட ஆன்சர் வந்து டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ்ன்றது sin x by cos x is equals to மேலே ஒரு cos square x. மைனஸ் மைனஸ் இந்த ப்ளஸ் ஆயிடுச்சு. sin square x. the whole divided by கீழே ஒரு cos square x இருக்குது. கீழே ஒரு cos square x இருக்குது. கீழே ஒரு cos square x. அகைன் நமக்கு ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி. அது cos square thetaவையும் sin square thetaவையும் ஆட் பண்ணால் 1 கிடைக்கும் எனக்கு. அப்போது the answer should be 1 divided by cos square x. இந்த cos square x வந்து நான் secant square x எழுதிக்கலாம். அப்போ எனக்கு இங்கேருந்து d by dx of tan x is equals to secant square x. அப்போ கண்டிப்பாக எனக்கு இன்டகிரேஷன்றது ஆன்டி டெரிவேட்டிவ் தானே. அப்போ எனக்கு இங்கேருந்து இன்வர்ஸ் ஆஃப் secant square xன்றதை நான் tan x சொல்லிக்கலாமா?
அப்போ ஆன்சர் வந்து tan x ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் எப்பவுமே சேர்ப்போம் அந்த கான்ஸ்டன்ட். அப்போ எனக்கு ஃபஸ்ட் இன்டகிரேஷனுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. அப்போ என்னோட ஃபஸ்ட் இன்டகிரேஷன் ஓவர் tan x ப்ளஸ் சி அப்படின்றது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சின்றது tan x கேட்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் இன்டகிரேஷன் ஃபார்ம் பண்ணணும். அதாவது சீக்கண்ட் எக்ஸு இன்ட்டு tan x dx ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இதுவும் நமக்கு ஃபார்மில் நீங்கள் மகடிக்கணும். இன்டகிரேஷன் ஓவர் தான், இன்டகிரேஷன் தான். ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ இதோட ஆன்சர் வந்து சீக்கண்ட் எக்ஸ் நம்ம வைக்கிறோம். ஓகே, நான் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது டி பை டிஎக்ஸ் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் ஓகே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ இதை வந்து டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுட்டு தான் போகணும். ஸோ இட்ஸ் 1/cos x. அப்போ 1/cos x அப்படின்னா அகைன் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ஸோ கீழே v ஸ்கொயர் இருக்கும். அப்போ கீழே வந்து cos ஸ்கொயர் எக்ஸ் இருக்குமா. ஸோ மேலே வந்து வின்றது cos x அண்ட் டியூன்றது 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அது நமக்கு 0 வருமா. ஸோ ஃபார்முலாவில் வர மைனஸு. அடுத்து u போட்டுக்கணும். யூன்றது 1. ஸோ டின்றது டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டிஎக்ஸ். இது நமக்கு மைனஸ் sin x வரும். ஸோ அப்போ மேலே வந்து இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ்ஸு sin x டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ அப்போ இதை நான் எப்படி ஸ்பிட் பண்ணோம் அப்படின்னா sin x பை காஸ் எக்ஸ் மல்டிப்ளை வித் 1/cos x. ஸோ அப்போ எனக்கு sin x பை காஸ் எக்ஸ் என்பது tan x. இது அகைன் வந்து சீக்கண்ட் எக்ஸ். அப்போ இங்கேருந்து டி பை டிஎக்ஸ் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ்ன்றது எனக்கு tan x டாட்டு சீக்கண்ட் எக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இங்கேருந்து இதோட ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் tan x இன்ட்டு சீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு dx should be equal to சீக்கண்ட் எக்ஸா. அப்போ என்னோட செகண்ட் இன்டகிரேஷனை பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டேன். இதோட மொத்த ஆன்சருமே சீக்கண்ட் எக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்னோட ஆன்சர் வந்து இன்டகிரேஷன் ஓவர் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸு டிஎக்ஸு ப்ளஸ்ஸு இன்டகிரேஷன் ஓவர் சீக்கண்ட் எக்ஸு tan எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இன்டகிரேஷனை பர்ஃபார்ம் பண்ணதுக்கு நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து tan x. ஸோ tan x ப்ளஸ் ஒரு சீக்கண்ட் எக்ஸ். ஸோ tan x ப்ளஸ் ஒரு சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸ். அப்போ ஆன்சர் வந்து ஃபஸ்ட் இன்டகிரேஷனை பர்ஃபார்ம் பண்ணால் tan x ப்ளஸ் செகண்ட் இன்டகிரேஷனை ஒர்க் அவுட் பண்ணோன்னா சீக்கண்ட் எக்ஸு. ஸோ எப்போவுமே இன்டகிரேஷன் போடும்போது ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும். ஸோ கான்ஸ்டன்ட் சி. ஸோ இதுதான் எனக்கு தேவையான ஆன்சர். tan x ப்ளஸ் சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி. தேங்க்யூ.